நம்ம பல்லாவரம் டு குன்றத்தூர் மெயின் ரோட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ பிரைஸ் அண்ட் இந்த பிரைஸ்ல பல்லாவரம் டு குன்றத்தூர் மெயின் ரோட்ல ஆன் ரோட்லயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, இதை யார் ஓன் பண்றாங்க, இந்த ப்ராஜெக்டோட எல்லா டீடைல்ஸுமே நான் சொல்றேன். ஒரு நல்ல ஒரு ட்ரோன் ஷாட் பார்த்துட்டு வாங்க அண்ட் we will get into this video. இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து கிரீன் பே. இந்த ப்ராஜெக்ட்ஸை ஓன் பண்றவங்க எம்பி டெவலப்பர்ஸ். அவங்களோட டேக்லைனுக்கு ஏற்ற மாதிரியே ட்ரஸ்ட் ஃபார் எவர். கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் அவங்க 13 இயர்ஸாக இருக்காங்க. இது வரைக்கும் 200+ ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ஆன்கோயிங்காக அக்ராஸ் த சென்னை கிட்டத்தட்ட 35+ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்களுக்கு போயிட்டு இருக்கு. 2000+ ட்ரஸ்டட் ஃபேமிலிஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இவங்க சூப்பராக அந்த ப்ராஜெக்ட்ஸாக பண்ணி கொடுத்துருந்தா 2000+ கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு இருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் குன்றத்தூர்லேருந்து பல்லாவரம் போற பல்லாவரம் மெயின் ரோடு இருக்குல்ல, அந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் ஆர்ச்சோட உள்ள வரும். நிறைய பேர் ஆன் ரோட்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உண்மையாவே ஆன் ரோட்ல இருக்கு. ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 அடி வாக் பண்ணி வந்தீங்கன்னா அதே ரோடு 40 ஃபீட் ரோடு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இதுதான் 40 ஃபீட் ரோடு. நான் உங்களுக்கு ட்ரோனில் காட்டுறேன். ஸோ அதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். மெயின் ரோட்லேருந்து ஒரு 30 மீட்டரில் நீங்கள் வாக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உள்ள கிராண்டாக இருக்கு நம்மளோட கிரீன் பே இந்த ப்ராஜெக்ட். உங்களுக்கு சைட்டு எந்த இடத்துல லொக்கேட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல டோட்டலாக எத்தனை யூனிட் இருக்கு, அதில் உங்களுக்கு 2 BHK எத்தனை அவைலபிள் இருக்கு நான் சொல்லணும்ல, அது சொல்கிறேன். இங்கே மொத்தம் டோட்டலாக 120 யூனிட்ஸ் இருக்கு. 120 யூனிட்ஸில் 118 யூனிட்ஸ் வந்து 2 BHK. ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக காம்பேக்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தாலே தெரியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்க்கலாம், இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அங்கேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு என்னோட ஆப்போசிட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்து முடிச்சுட்டாங்க. ஒரே ஹவுஸ் வந்து மாடல் ஹவுஸாக இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு உள்ள எப்படி இருக்கும், உள்ள இன்டீரியர்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு மாடல் ஹவுஸ் இருக்குது. அந்த மாடல் ஹவுஸ் இருக்கிற பேர் சிலாந்த்ரோ. இந்த பிளாக்ல இருக்குது. அதை உள்ளே போய் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த சைட்டை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லணுமோ சொல்லிட்டேன். இப்போ மிச்சம் இருக்குது உள்ளே போயிட்டு மாடல் ஹவுஸை காமிச்சிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் தான் பாக்கி. மாடல் ஹவுஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லியே ஆகணும். அம்யூனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கவர்டு கார் பார்க்கிங், எல்லாருக்குமே கார் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் லிஃப்ட்டும் இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. லிஃப்ட்டும் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஸ்டெப்ஸில் ஏறி கஷ்டப்படணும் அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்குது. சப்போஸ் இவி வெஹிக்கிள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, ஏன்னா இப்போலாம் நிறைய பேர் இவி வெஹிக்கிள் வாங்குறாங்க, பைக்கோ காரோ சரி, போர்ட்டபிள் இவி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு கீழே, உங்களுக்கு கார் பார்க்கிங்லேயே. ஸோ அதனால் அந்த பிரச்சனையும் இல்லை. சிசிடிவி உங்களுக்கு 24/7 சிசிடிவி வச்சுருக்காங்க. அண்ட் வீட்லேயும் நீங்கள் வச்சுக்கணுன்னா அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் கீழே எல்லாத்துலேயுமே கார் பார்க்கிங்கில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி வச்சுருக்காங்க. 24/7 சிசிடிவி. இது கம்யூனிட்டி ஏரியாங்கிறதுனால உங்களுக்கு சீனியர் சிட்டிசன்லாம் இருக்காங்க, கிட்ஸ்லாம் நீங்கள் வந்து இது விளையாடணும்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. உங்களோட கிட்ஸு சோஷியலைஸாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு கம்யூனிட்டி சூப்பராக இருக்கும். லாஸ்ட் 2 முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். எல்லா வீடுமே வாஸ்து பார்த்து தான் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு எல்லா ஃபேஸிங்குமே அவைலபிள், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. வெயில் காலத்தில் உங்களுக்கு ஹீட் அதிகமாக உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு கூலிங் டைல்ஸும் உங்களுக்கு டெரஸில் போட்டிருக்காங்க. அந்த வியூவை நான் ட்ரோனில் காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம். மேலே வந்துட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், சிலாந்த்ரோ பிளாக்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஹால் வந்து சூப்பரான ஸ்பேசியஸான ஹால். உள்ளே வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் வீடை செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு வீடை வாங்கும் போதே அவங்க வந்து செமி இன்டீரியர்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு பால்கனி இருக்குது. இந்த பால்கனியில் லெஃப்ட்டில் நீங்கள் வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம். ஸோ ப்ரொவிஷன் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத அதை உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அங்கே டேப் இருக்குது. ப்ளஸ் அங்கே உங்களுக்கு ஸ்விட்ச் போர்டு இருக்குது வாஷிங் மிஷின் போடுறது.
போகிறதுக்கு. அண்டு இப்படி டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கார்டன் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டோர் ஸ்லைட் டோர் கொடுத்துருக்காங்களா, ஸோ நல்ல குவாலிட்டியான ஸ்லைட் டோர், எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகலாம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு முன்னாடி நீங்கள் சப்போஸ் ஒரு டைனிங் டேபிள் செட்டப் பண்ணி நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைனிங் டேபிள் செட்டப்பும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு வீடு இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களை எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு இது வாஷிங் மிஷினில் அங்கே காமிச்சேன்னா, இப்போது இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இருக்குது ஹாலில். அண்டு சோஃபா இருக்கா, சோஃபாவுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இருக்குது. அண்டு அது இல்லாமல் டிவிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இருக்குது. அண்டு இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஹாலில் மட்டுமே 1 2 3 4 and 5 எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இருக்குது. ஹால்லே ஒரு வாஷ் பேசின் செட்டப் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா லைட்டிங். சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே எலக்ட்ரிக்கல் பாயிண்டில் நீங்கள் சப்போஸ் ட்ரிம் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு உள்ளே போவோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோடு வருது. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான், அதை நான் காட்டுறேன். இதான் மாஸ்டர் பெட்ரூம். உங்களுக்கு பெட் செட்டப் ப்ளஸ் லேம்ப் செட்டப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமில் நீங்கள் டிவி வைக்கணுன்னா நீங்கள் டிவியும் வச்சுக்கலாம், ப்ளஸ்ஸு ஃப்ளோட்டிங் டேபிள் அந்த செட்டப்பும் வச்சுருக்காங்க. அண்டு டோர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மேக்னெட்டிக் கிளிப் ஒன்று அப்படியே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பெட்ரூம்லேயே கிட்டத்தட்ட 5 எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 லேம்ப் செட்டப்போட 5 இருக்குது. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ஏசி யூனிட்டுக்காக. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த கபோர்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஃப்ட் உங்களுக்கு 3 லாஃப்ட் இருக்குது உங்களுக்கு பெட்ரூமில், மாஸ்டர் பெட்ரூமில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதோட அட்டாச்சு டாய்லெட்டை காமிக்கலாம். இந்த டாய்லெட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. டாய்லெட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாகவே இருக்குது. உள்ள ஹீட்டர் ஸ்விட்சும் அப்படியே கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரொவிஷன். லைட் இருக்குது. உள்ளேயும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. அண்டு வென்டிலேஷனுக்கு பின்னாடி விண்டோவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. வாவ், சூப்பராக இருக்குல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஸ்லைடிங் டோரு. இங்கேருந்து நீங்கள் வெளியில் பார்த்துக்கலாம். வென்டிலேஷனுக்கு இது சூப்பராக இருக்கும். எனக்கு இதோட இந்த கலர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே அடிச்சுக்கலாம். அண்ட் இதோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த வால் புட்டி வந்து உங்களுக்கு 2 times அடிச்சிருக்காங்க. அப்புறம் ப்ரைமர் 1 time கோட்டிங். பெயிண்ட் எல்லாமே ஏஷியன் பெயிண்ட், இல்லைனா அதுக்கு ஈக்குவலான பெயிண்ட் உங்களுக்கு அடிச்சிருக்காங்க. அப்படியே பேசிட்டு நம்ம கிச்சனுக்கு வந்துட்டோம். நம்ம கிச்சன் செட்டப்பும் சூப்பராக இருக்குது. நம்ம தாய்மார்கள் எல்லாருக்குமே வீடு தான். உள்ளே வந்தோடனே உள்ள ஒரு உங்களுக்கு கபோர்ட் இருக்குது. இந்த கிச்சன் செட்டப் அதிக செல்ஃப் வச்சுருக்காங்க. 1 2 3 4 செல்ஃப் வச்சுருக்காங்க. ஸ்பேசியஸாகவே இருக்குது. ஸோ நம்ம தாய்மார்கள் வந்து அவங்களுக்கு தேவையான வீட்டில் உள்ள திங்ஸ் என்ன வைக்கணுமோ வச்சுக்கலாம். மேலே 1 2 3 3 லாஃப்ட் இருக்குது. கிச்சன் வாஷ் பேஷன் நல்ல பெருசாகவே இருக்குது. உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்க்ரீனில் போடுறேன் இது என்ன டைல்ஸ் அப்படின்னு, ஸோ தட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது. அண்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டவ் வைக்கிறீங்கன்னா ஸ்டவ்வுக்கு மேலேயே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் சிம்னி. இஃப் யூ ஆர் யூஸிங் சிம்னி நீங்கள் அந்த ப்ரொவிஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 and 6 எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு. கிச்சனில் முக்கியமாக இவங்க மாடுலர் கிச்சன் செட்டப் அப்படியே வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்துக்கோங்க, கீழே ட்ராயர்லாம் இருக்குது. சிலிண்டர் வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம். இந்த ப்ரொவிஷனும் இருக்குது. இங்கேயும் பாருங்களேன், இங்கேயும் உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த காம்பேக்டான ஸ்பேஸில் இவ்வளோ அழகாக இன்டீரியர் டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒன்று காமன் டாய்லெட், இன்னொன்று பெட்ரூம். ஃபஸ்ட் வந்து லைட் ஆன் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். லைட்டிங் செட்டப் மட்டும் மேலே பார்த்துக்கோங்க. வாவ், நான் எக்ஸாஜரேட்லாம் பண்ணல, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்குறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. பல்லவரம் டு குன்றத்தூர் மெயின் இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அண்டு இந்த இடத்துல ஏசி ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ பெட் செட்டப் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரொம்ப கொடுத்துருங்க. ஸ்லைடிங் டோர் இருக்குது. அண்டு இங்கேயும் கபோர்ட் இருக்குது. ஓகே, நல்ல ஸ்பேசியஸாக. அண்டு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. லாஃப்ட்டும் உங்களுக்கு ஸ்பேசியஸான திங்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சூப்பரான சேர் ஒன்று வாங்கிக்கோங்க. என்ன மாதிரி ஒரு கான்டென்ட் கிரியேஷன் இந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது நல்லாயிருக்கும். இல்லை ஸ்டடி டேபிளாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது சூப்பரான ஒரு விஷயம். இந்த ரூம்லேயும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து 3 இடத்துல இருக்குது. ஒன்று இங்கே இருக்குது. ப்ளஸ் நீங்கள் யூஎஸ்பி போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம். சி டைப் கேபிளுக்கும் இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏசி யூனிட்டுக்கு அந்த இடத்துல இருக்குது. அண்டு ஸ்டடி டேபிளாக நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறீங்கன்னா இங்கேயும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் காமன் டாய்லெட்.
இங்கேயும் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான டாய்லெட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான். நீங்கள் கீசர் வச்சுக்கனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், ஹீட்டரு. அண்டு ரொம்பவே ஸ்பேசியஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் நின்னாலே இவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு குளிக்கும் போதெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அண்ட் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணிட்டேன். இங்கே இருக்க வீட்டில் டோட்டலாக 120 யூனிட்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் 118 யூனிட்ஸ் வந்து 2 BHK, 2 யூனிட் வந்து 3 BHK. உங்களுக்கு 2 BHK எல்லாமே டிட்டோ இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் இன்க்ரீஸ் ஆக அண்ட் அதோட சைஸஸும் உங்களுக்கு மாறும். வீடியோட லாஸ்ட் போர்ஷனுக்கு வந்துட்டோம். ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நான் கவர் பண்ணிட்டு அப்படியே வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இடம் வாங்க போகிறோன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க நியர்பை அட்ராக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லணும். ப்ளஸ் அக்சசபிலிட்டி, இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லணும். அண்ட் இதை நான் சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயம் பார்த்தேன். இங்கே டிவிக்கு கீழே இன்னொரு ஃபெசிலிட்டி ஒன்று அப்படியே பண்ணியிருக்காங்க. இதை நான் சொல்லவே இல்லை ஆக்சுவலாக. இது சூப்பராக இருக்குது பாருங்களேன். நமக்கு தேவையான விஷயங்களை இங்கே வச்சுக்கலாம். இந்த இன்டீரியர் இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் இப்போ தான் பார்த்தேன், மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளோட்டிங் டேபிள் வித் ட்ராயர் ஃபெசிலிட்டி வித் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. உங்களுக்கு நியர்பை அட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸ்கூல்ஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா ஸ்கூலுமே இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் முதற்கொண்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். காலேஜஸும் இங்கே பக்கத்துலேயே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு என்டர்டைன்மெண்ட்ஸ், உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா இதே வந்து உங்களுக்கு பல்லவர் வழியாக போனால் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு ரொம்ப பக்கம், 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். அண்ட் இதுக்கு பேரலல் ரோடு உங்களுக்கு போரூர் மெயின் ரோடு இருக்குது. போரூர் வழியாகவும் நீங்கள் போனால் ஆர்காட் ரோடு, கிண்டி, வடபழனிலாம் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். அண்ட் இன்னொன்று உங்கள் மதுரவாயில் பைபாஸும் இந்த வழியாக ஈஸியாக ரீச் ஆகிடலாம். அண்ட் உங்களுக்கு பெங்களூர் பைபாஸும் பக்கம், அண்ட் அவுட்டர் ரிங் ரோடு இதுவும் பக்கம். அண்ட் ஜிஎஸ்டி ரோடு இங்கே இருந்து உங்களுக்கு தாம்பரம் வழியாக பல்லவரம் வழியாக ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். நியூ சென்னைன்னு சொல்லுவாங்க. நியூ சென்னையோட சென்டர் ஹப்னாவே அது குன்றத்தூர் தான், அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறங்க, கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குன்றத்தூர்லேருந்து எல்லா ஏரியாவுக்குமே உங்களுக்கு பஸ் இருக்குது. முக்கியமாக பிராட்வேல இருக்குது, ட்ரிவட்ரியூர் இருக்குது, பூந்தமல்லிக்கு இருக்குது, தாம்பரத்துக்கு இருக்குது, பல்லாவரத்துக்கு இருக்குது, குரோம்பேட்டுக்கு இருக்குது, கீழ்கட்லிக்கு இருக்குது. ஓஎம்ஆர் ஈஸியாக போகிறதுக்கும் உங்களுக்கு இங்கேருந்து பஸ் இருக்குது. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அண்ட் இஃப் யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குன்றத்தூர் முருகன் கோயில் இங்கே இருக்குது. அண்ட் இன்னும் 2 சிவன் கோயிலும் இங்கே இருக்குது. அண்ட் நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் இருக்குது பஸ் ஸ்டாப் வந்து மேத்தானார் பஸ் ஸ்டாப். ஒரு வீடியோவில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ண முடியுமோ எல்லாமே கவர் பண்ணேன். அதாவது நீங்கள் உங்களோட லைஃப் டைமுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேமிலிக்கோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக சூப்பரான இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடம் பெஸ்ட்டான இடம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் பல்லவரம் டு குன்றத்தூர் ரோட்டில் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அலசி பார்த்தாச்சு, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ப்ரைஸில் ஒரு ப்ராஜெக்ட் உங்களால் பார்க்கவே முடியாது. ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இவங்க மீடியேட்டரோ ப்ரோக்கரேஜோ யாரும் இல்லை, டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். சைட் விசிட் இருக்கு. நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களை சூப்பராக ட்ரீட் பண்ணி அழகாக வீடெல்லாம் சுற்றி காமிச்சு, இந்த ப்ராப்பர்ட்டிலாம் சுற்றி காமிச்சு உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுவாங்க. ஓகே, வீடியோவில் எல்லா பாயிண்ட்டும் நான் கவர் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்டாலும் எங்கள் டீம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு சென்னையில் நிறைய பிளேசஸ், அப்ரிசியேஷன் பிளேசஸ்லாம் நம்ம கவர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் வித் தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். நான் உங்கள் சுப்ராஜ். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல ப்ராப்பர்ட்டியோட நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.